ஹாய்ங்க. சஷ்டி விரதத்துக்கு என்ன பண்ணலாம், சாமிக்கு என்ன படைக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. அப்போ தாங்க டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம திருச்செந்தூரில் கந்த சஷ்டி அப்போ திருப்பூர்வம் செஞ்சு கொடுப்பாங்களாங்க. சரி நம்மளும் அதே சாமிக்கு படைச்சிடலாம். சரி டக்குன்னு போய் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்புக்கு அளவு வைக்கிறோமோ கடைசி வரை அதே கப்பு வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நான் 3/4 கப் போட்டு பொடி மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு 1 கப் வந்து கடலை மாவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தாங்க இதுக்கு மெயினே. நெய் ஊற்றிட்டு தான் கடல மாவே போடணும். போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு முந்திரி பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கிண்டிகிட்டே இருங்கங்க. 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து மெல்ட் ஆகிடும், அவ்வளோதாங்க வித்தியாசம். 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கங்க, இந்த மாதிரி திருப்பகம் வெந்தால் போதுங்க. அப்புறம் விரத சாப்பாடுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேங்க. காரக்குழம்பு, மூட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு, அப்பளம். இவ்வளோ தாங்க சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.